அன்னையோட சிகரெட்டு குடிக்கிறத அறவே விட்டுட்டேன்னார் அவர். என்ன காரணம்னு உங்களுக்கும் சொல்றேன் கேளுங்க. என்னோட கிராமத்து நண்பர் ஒருத்தர் நல்ல அறிவாளி. அவர்கிட்ட இருந்த ஒரே கெட்ட பழக்கம் சிகரெட்டு குடிக்கிறது மட்டும்தான். ஜாலி மூடில் இருந்தா நிறைய பத்த வைப்பார். வழக்கம் போல ஒரு நாள் சினிமாவுக்கு போனார். அப்போவெல்லாம் கிராமங்களில் டூரிங் டாக்கீஸ் தான். ஸ்டீல் சேரு, மொட்டை பெஞ்சு, மண்ணு தரன்னு 3 வகையான டிக்கெட் இருக்கும். இவர் எப்பவும் சேர்ல தான் உட்காருவார். அன்னைக்கு இவருக்கு பெஞ்சு டிக்கெட் தான் கிடைச்சது. நல்ல படங்கிறதால கிடைச்ச டிக்கெட்ல போய் உட்கார்ந்துட்டார். படம் விறுவிறுப்பா போயிட்டு இருந்ததும் ஜாலி மூடுல கையை தானா சிகரெட் எடுத்து பத்த வைக்க, கண்ணு சினிமாவை பார்க்க, வாயும் மூக்கும் புகையை இழுத்து விட எல்லாமே அனிச்ச செயலா நடக்க ஆரம்பிச்சுட்டு, சிகரெட்டோட அடிப்பகுதி விரல சுட ஆரம்பிச்சதும் வழக்கம் போல முன்னால இருந்த சேரோட பின்பக்கத்துல அழுத்தி அணைச்சார். அவ்வளவுதான். ஐயோ ஐயோன்னு ஒரே சத்தம். இவருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்த ஆளு கத்துனபடியே துள்ளி குதிச்சு அரக்க புறக்க தன்னோட முதுகுல கைய போட்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டான். உடனே படத்தை நிறுத்திட்டு லைட்டை போட்டுட்டாங்க. சிகரெட்டை பத்த வச்ச நண்பர் 2 கையவும் தலைக்கு மேல தூக்கி கும்பிட்டபடி நிக்கிறார். துள்ளி குதிச்சவன் வாயிலிருந்து வார்த்தைகள் அருவியா கொட்டுது. படம் பார்த்த எல்லாரும் இப்ப இவங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் புரியல. ஆபரேட்டர் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சார். அப்போ நண்பர் சொன்னாரு, வழக்கமா நான் சிகரெட் அணைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு அணைச்சேன். முன்னால இருந்தது சேர் இல்ல, அது அவரோட முதுகுங்கிறத மறந்துட்டேன்னார். அதுக்கு அவன் சொன்னான், எப்பவும் நான் தரையில தான் சார் உட்காருவேன், இன்னைக்கு அது கிடைக்கல. பெஞ்சு டிக்கெட்ல உட்கார்ந்தா இப்படி சிகரெட்டால சுடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இதை பாருங்க, முதுகு பூரா குப்பிளிச்சு போட்டு சட்டையும் ஓட்டையா போட்டு இப்பதான் தெரியுது பெஞ்சு டிக்கெட் மட்டும் ஏன் விற்காம இருக்குன்னு அப்படின்னா. உடனே ஆப்ரேட்டரு நண்பரை பார்த்து, நீங்க போய் சேர்ல உட்காருங்கன்னார். அதுக்கு சூடுபட்டவன் சொன்னா, அவரை ஏன் சாரு மாத்துறீங்க, என்ன மாத்தி விடுங்க, நான் தரைக்கு போறேன். அடுத்தாலும் மட்டும் சூடாம இருப்பான்னு என்ன நிச்சயம், இதுக்கு மேல என்னால சூடு வாங்க முடியாது சாரு அப்படின்னா. எப்படியோ பிரச்சனையை சால்வ் பண்ணி படத்தை போட்டுட்டாங்கன்னார் நண்பர். மறுபடி சிகரெட்டை பத்த வச்சிங்களான்னு கேட்டேன். அன்னையோட விட்டதுதான், இன்ன வரைக்கும் இல்லைன்னார். அப்போ அந்த குற்ற உணர்ச்சி தான் உங்களை மாத்தினது இல்லையான்னு. அட போங்க சார், குற்ற உணர்ச்சியாவது ஒன்றாவது. அன்னைக்கு அவன் என்னை கொன்னு இருந்தா கூட பரவாயில்ல. சிச்சி சிச்சி, அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இருக்க இப்ப நினைச்சாலும் உடம்பே நடுங்குது. வாயில எடுத்து சிகரெட்டை வைக்க போனாலே கொமட்டிக்கிட்டு வாந்தி வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த சிகரெட்டை குடிக்கிறதுக்கு எதையெல்லாம் குடிக்கலான்னு டன்னு கணக்கா ஓமானங்களை அடுக்கணும் பாருங்க. அந்த வார்த்தைகளை நான் எந்த புத்தகத்திலையும் படிச்சதும் இல்லை, கேட்டதும் இல்லைங்க. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு இன்னமும் புரியல. சிகரெட்டை விட்டுறான்னு அப்பா அம்மாவில இருந்து ஆறாரோ சொன்னப்ப எல்லாம் விடாத என்ன ஒரு நிமிடத்துல விட வச்சான் பாருங்க. அவன் மனுஷன் தானா இல்ல என்ன திருத்த வந்த கடவுளான்னு இன்னமும் புரியல. மறுபடியும் அவனை நான் எங்கேயும் பார்க்கவும் இல்லைங்கன்னார் பாருங்க.